கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே 40 நாளும் சிலுவை தியானம், அதிகாலைகளிலே உபவாச நாட்களிலே, லெந்து காலத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஏன்னா இந்த கடைசி காலத்துல என்ன இல்லை அப்படின்னா, அன்பு தான் நிறைய வீட்டில் காணோம். நிறைய வீட்டில் அன்பு மட்டும் இல்லை, மற்றது பணம், நகை, சொந்த வீடு, காரு, 2 வீலரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வீட்டில் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனப்பட்ட ஆவி இருக்குன்னா அந்த வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு 6 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, அந்த 5 பேருக்குள்ள ஒரு அன்பு இருக்கு, தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வீடு உண்மையிலே கர்த்தருடைய கிருபையினால ஆசீர்வாதமாக இருக்கும். சில வீட்டில் அன்பு கூறுகிற பேர்ல வாயை திறந்து நல்ல பொய் பேசிட்டு இருப்பாங்க, தந்திரமா பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையான அன்பே கிடையாது. பைபிள் படி உண்மையான அன்பு அப்படின்னா எந்த ஒரு ஒளி மறைவு எதுவுமே இருக்கக்கூடாது, அங்க தந்திரம் இருக்கக்கூடாது, ஏமாத்திரம் இருக்கக்கூடாது. இங்க அப்படி இல்லை. புருஷனுக்கு தெரியாம மனைவி, மனைவி தெரியாம புருஷன், அம்மா அப்பாட்ட பேசும்போது வேற பேச்சு, மாமியார்கிட்ட பேசும்போது வேற பேச்சு, அந்த பேச்சே மாறிடும். இதெல்லாம் என்னன்னா, நேரத்துக்கு நேரம் பார்த்து 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 வேற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அவனோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இன்னைக்கு ஒரு குடும்பத்திலே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உண்மை பிளஸ் அன்பு செயல், இந்த 3 பாயிண்ட் இருக்கு. ஒருவேளை நம்ம குடும்பம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நிறைய வீட்டுல என்ன இல்லை அப்படின்னா, உண்மையும் இல்லை, செயலும் இல்லை, அன்பு இல்லை. ஆனா சிரிச்சு சிரிச்சு பேசிடுவாங்க. முகஸ்துதி, பார்த்த உடனே நல்லா இருக்கிறீங்களா அப்படி நிறைய ஒரு 10 வார்த்தை கேட்பாங்க. அதுக்கப்புறம் செயல்ல எதுவுமே இருக்காது. ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டுல கொஞ்சம் வறுமை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கையில இருந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா விசாரிச்சுக்கிடுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, அதை மட்டும் நல்லா கரெக்டா தெளிவா விசாரிச்சுடுவாங்க. ஆனா செயல்ல இருக்காது. ஆனா சில குடும்பத்துல கேட்கவே மாட்டாங்க, ஆனா செயல்ல இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல செயல்ல இருக்கிறோமா, சும்மா பேச்சுல இருக்கிறோமா? ஏன்னா கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் தந்திரம் தான் இருக்கு, அன்பை காணோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, நம்மகிட்ட சும்மாலாம் அன்பு கூறல, நமக்காக நம்மளை மீட்டெடுக்க கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையா காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, தம்மையே ஒப்பு கொடுத்தார், ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார். காலம் கடைசியா தான் இருக்கு, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு.
கடைசி காலத்தில் தேசத்தில் பஞ்சம் வந்துட்டு, யுத்தம் வந்துட்டு, கொள்ளை நோய் வந்துட்டு போயிட்டு ஒரு ஷிஃப்ட்டு. ஆனால் ஜனங்கள் நிர்விசாரம், துன்மார்க்கமான காரியம், அக்கிரமமான காரியம், துர்க்கிரியைகள், கேடான காரியம், பொல்லாத காரியம், ஆபத்தான மக்களா மாறிட்டு வராங்க. இருதயம் கடினமா இருக்கு, மாறுபாடான ஜனமா மாறிட்டு வராங்க. எவனை ஏமாத்தலாம், சொத்தை எப்படி கொள்ளடிக்கலாம், எப்படி சொத்து சேர்க்கலாம், எப்படி 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 இவங்கள்ட்டெல்லாம் உண்மையான அன்பே நீங்க பார்க்க முடியாது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அன்பு கூறதானே முடியல நிறைய வீட்டுக்குள்ள. அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? கிறிஸ்டியனா கூட மாறிடலாம், சர்ச்சுக்கு கூட போயிடலாம், வேதக்காரனா மாறிடலாம். ஏன்னா நானும் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனோம் தானே, அதனால எனக்கு உரிமை இருக்குல்ல. இயேசுவை பின்பற்றுகிற ஜனம் இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல உண்மை இல்லை, பொய்யான அன்பு, தந்திரமான அன்பு, வேஷம் போடுற அன்பு. பார்த்த உடனே ஒரு வேஷம், தள்ளி போன உடனே இன்னொரு வேஷம், ஆளே இல்லைன்னா இன்னொரு ரூபம். அது என்னது? சர்ப்பத்தின் ரூபம். சர்ப்பம் தான் நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். தேவ அன்பு நம்ம இதயத்துல ஊற்றப்பட்டு இருந்தால், இன்னைக்கு ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னா விசாரிக்கலாம் ஆள் கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு முதியோரா இருக்கலாம், ஒரு விதவையா இருக்கலாம், ஒரு திக்கற்ற பிள்ளையா இருக்கலாம், ஒரு ஏழை எளிய ஜனமா இருக்கலாம், இல்ல கண்ணு தெரியாதவங்களா இருக்கலாம். எத்தனையோ இடம் இருக்கு. ஒரு 78 76 வயசு பாட்டி 2020 நான் ஒரு வீட்டில் இருக்கும்போது மத்தியாலம் ஒரு 3 மணிக்கு வெளியில் வந்து சோறு இருக்கா, சாப்பாடு இருக்கா, எனக்கு நான் ரொம்ப வயிறு பசிக்கு, நான் 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னுச்சு அந்த பாட்டி. பாட்டி சோறு மட்டும்தான் பாட்டி இருக்கு அப்படின்னு. ரசம் இருக்கா அப்படின்னுச்சு. என் வீட்டம்மா ரசம் இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பாடும் ரசமும் ஒரு தட்டில் வச்சு கொடுத்தோம். உடனே என் வீட்டை மாட்ட சொன்னேன், கொஞ்சம் முட்டை போடு. உடனே என் மனைவி முட்டை போட்டா. அந்த பாட்டி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. தண்ணி கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டேன், பாட்டி நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த ஊர், இங்கே எப்படி வந்தீங்க? அப்போ அந்த பாட்டி சொன்னீங்க, எனக்கு கண்ணு தெரியாது, என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, எனக்கு ஒரு 4 பிள்ளைகள் இருந்துச்சு, எனக்கு சொந்த வீடு இருந்துச்சு, பிள்ளைகள்லாம் வேற ஊரில் இருக்கு, என் வீட்டில் என் பையன் இருந்தான், என் மருமக துரத்தி அனுப்பி விட்டுட்டா, நான் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டில் அங்கங்கே தங்கிட்டு யாராவது ஏதோ கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு போவேன். ஒரு 3 நாளாக எதுவுமே சாப்பிடல, ரொம்ப வயிறு பசிக்கு, எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் போய் தங்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. சாப்பிட்டு முடிச்சுது. அந்த தட்டை கொண்டு உள்ளே வச்சுட்டு இருக்கிற அந்த பாட்டியை காணோம். நான் இருக்கிற தெரு வந்து எப்படியும் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாக ஆகும். தட்டை போய் வீட்டுக்குள்ளே போய் வச்சுட்டு வரக்குள்ள அந்த பாட்டியை காணோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வந்த பாட்டி யாரு? இன்னைக்கு ஒரே ஒரு பெரிய கேள்விதான். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஒரு 76 வயசு 78 வயசு பாட்டி தட்டை கொண்டு உள்ள வச்சுட்டு அந்த பாட்டியை வெளியில பார்க்க வர, பாட்டியை காணோம். அந்த பாட்டி யாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. வீட்டில் 4 பிள்ளைகள் இருக்கு, சொந்த வீட்டில் தான் இருந்துச்சு, மருமக துரத்தி விட்டுட்டாலாம். அப்போ அன்பு இல்லை. பாட்டிக்கு சொந்த வீடு இருந்திருக்கு, பாட்டியே வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. அந்த பாட்டி பார்த்தா வயிறு பசிக்கு, கண்ணு தெரிய மாட்டுது, ஒரு கம்பை வச்சுட்டு போகுது. இதுதான் கடைசி காலம். எவ்வளவுதான் சர்ச்சுக்கு போனாலும் சில வீட்டில் வயசான பாட்டிமாரை கொண்டு முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துருக்காங்க.
அதனால நிறைய கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா உண்மையான அன்பு இல்லை. கையில காசே இல்லைன்னா ஒரு வியாதி வந்தா வீட்டுல அப்படியே போட்டுருதாங்க. இப்ப அப்படிப்பட்ட காலமா இருக்கு. இந்த கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் பணத்துக்கு பின்னாடி ஓடிடுதாங்க. பணம் இருந்துச்சுன்னா ஒரு அன்பு, பணம் இல்லைன்னா ஒரு அன்பு, ஒரு பதவியில இருக்கிறாங்கன்னா ஒரு அன்பு, தேவை இருக்குன்னா ஒரு அன்பு, தேவையில்லைன்னா ஒரு அன்பு, எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு அன்பு, கொஞ்சம் நகை இருக்குன்னா ஒரு அன்பு. அன்பு கூறுறதுல பல மெத்தட்ல அன்பு கூறுறாங்க. உண்மையான அன்பை காணும். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்துல ஏது பிரச்சனை அப்படின்னா அன்பு கூறுறது தான் பிரச்சனை. நான் பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததில்ல. உண்மையான அன்பு கூர்ந்தாலும் தெரிய மாட்டேங்குது. முகஸ்துதிக்கு நல்ல அழகா சிரிக்கிறாங்க, ஆனா உண்மையான அன்பை காணும். நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 ஆகிய வசனங்களிலே அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஜீசஸ், ஏசு அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் இந்த சத்தத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள, இந்த கடைசி காலத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா அந்தி கிறிஸ்து, ஒரு பக்கம் பார்த்தா கள்ள தீர்க்கதரிசி, ஒரு பக்கம் பார்த்தா சர்ப்பம், இன்னொரு பக்கம் பார்த்தா பிசாசுக்கு வேலை பார்க்குற ஒரு பெரிய ஒரு டீமே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா விக்கிரகம், இன்னொரு பக்கம் பார்த்தா வேசித்தனம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஜனங்கள் பாவத்துல செத்துட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா யுத்தம் நடந்துட்டு இருக்கு, தேசத்துக்குள்ள என்னன்னு சொல்லி பார்த்தா பஞ்சம் இருக்கு. 24 மணி நேரம் வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறான்னு சொல்லி கேள்வி கேட்டா பெரிய சந்தேகமா இருக்கு. செல்போன் பின்னாடியே ஓடுறான், பணத்து பின்னாடியே ஓடுறான், மனுஷன் பின்னாடியே ஓடுறான். அப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை, அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறது. மூல காரணம் என்ன? யாரு பின்னாடி போறோம்? இயேசு பின்னாடி போனா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உண்மையா தேவனை தேடினா ஆசீர்வாதமா இருக்கும். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க. ஜீவனை கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய திறமை வேணும் தெரியுமா? ஒரு 100 ரூபா கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க. இப்ப அந்த அளவுக்கு மோசமான காலமா இருக்கு. நான் ஏன் 100 ரூபா கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். ஜீவனை கொடுக்க கடனாளி. ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து இந்த உலகத்துல ஏகப்பட்ட சொத்து இருக்குப்பா, இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சொல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? இந்த வசனம் ரொம்ப கிரிட்டிக்கலான வசனம் தான். நம்மள்ட்ட எவ்வளவு பணம்னாலும் இருக்கும், ஆனா அண்ணனோ தம்பியோ இல்ல அக்காவோ தங்கச்சியோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இது வராது. தன் சகோதரனுக்கு குறைச்சொல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டாள்.
அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? இந்த கடைசி காலத்துல பணத்துக்காக ஒரு ஊழியம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா பணம் இருக்கிறவங்கள்ட்ட போய் ஒட்டிக்கிடுறாங்க, ஒரு கம்மு மாதிரி, அட்டை புழு மாதிரி. இந்த கடைசி காலத்துல பணம் எங்க இருக்கோ அதுக்கு பின்னாடியே போறாங்க. நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம். தேவ திட்டத்தின்படி இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அதான் அழகா சொல்லி முடிச்சார், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். இப்படி அன்பு கூர்ந்தால் நம்ம குடும்பத்திலே தேவன் கூட இருப்பார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போயாச்சு அப்படின்னாலே அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதுதான் இன்னைக்கு செய்தி. ஹல்லேலூயா. ஒருவேளை யாராவது இந்த செய்தி கேட்டு, ஆமா பிரதர், எங்களையும் ஏமாத்திட்டாங்க பிரதர், எங்க சொந்தத்துல எங்களை யாருமே கண்டுக்கல பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது புலம்புனால் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஏன்னா சில குடும்பத்திலே ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து ஆஸ்திலாம் இருக்கும், ஆனா தன் சகோதரனுக்கு குறைச்சொல் கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நடக்கிற காரியம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிர சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கால கிருபைக்கா நன்றிப்பா. எங்களுக்குள்ள தேவ அன்பினால் நிரப்புங்க. தேவனோட வார்த்தை கீழ்படியே கிருபை தாங்க. இந்த நாளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உண்மை நன்றியோடு துதிர சொல்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எந்த நாட்டுக்குள்ளே இருக்காங்களோ, எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ, எங்கள் இருதயத்துக்குள்ளே தேவ அன்பினால் நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கிவிட்டும், உம்முடைய கிருபை இறங்கிவிட்டும். உம்முடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ரத்த கொட்டைகளை எங்களை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாங்க. பரிசுத்தம்லாம் நிரப்புங்க. அக்கிட அபிஷேகம்லாம் நிரப்புங்க. நிரம்பி ஒளிர பாத்திரமா மாற்றுங்க. வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க கத்த கிருபை தாங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. எந்த நாட்டுக்குள்ளே தங்களை தாழ்த்துவாங்களோ எல்லா குடும்பமும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஆசிரியப்பட்டும். பலன்களை திறந்து, பண்டகை சாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலடைத்து ஆசிரியங்க. எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் கத்தர் அப்பா நிரப்பி ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். இதுதான் நடக்குப்பா. தேசத்துக்குள்ள பஞ்சம் வருது. கத்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாருங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிங்க, துணிகரமான பாவத்தை மன்னிங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்த காரியத்தை எல்லாவற்றையும் மன்னிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உங்களுடைய ரத்தத்தினால கழுவி மறுபடியுமா கத்தர் மீட்டெடுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள எத்தனையோ தேவைகளோடு இருக்காங்க. எல்லா தேவைகளாம் சந்திங்க. கடன் பிரச்சனை மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஆசிரியப்படும் ராஜா. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கத்தரோட கரத்தில் பண்ணிடுவோம். கத்தர் கூடங்க. எக்ஸாம் நல்லா எழுதி பாஸ் பண்ண கதை கிருபை செய்கிறாஜா. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறை இருக்கும், இந்த குறைகளை மன்னிச்சிருங்க. கற்பத்திரிக்கையா ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி போறாங்க, கத்தர் கூட இருங்க. யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா. அந்த வருஷத்திலே சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலடைங்க. வெளியில புறப்பட எல்லா குடும்பத்தையும் சகல விதமான காரியத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064189 கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks
for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.